மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஒரே நாடு ஒரே மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்புவது தொடர்பாக மக்களவையில் வாக்கெடுப்பு நடைபெற்று வருகிறது. அதனை நேரலையில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு டெல்லி செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். அவரோடு பேசலாம். சுசித்ரா, இப்போ மக்களவையில வாக்கெடுப்பு தொடங்கி இருக்கிறதே, விவரங்கள் என்ன? ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுடைய அறிமுகம் தொடர்பான வாக்கெடுப்பு தற்பொழுது மக்களவையில் நடைபெற்று வருகிறது. முதலில் குரல் வாக்கெடுப்பு எடுக்கப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சிகள் சார்பாக அது ஒரு டிவிஷன் வாக்கெடுப்பு கோரிய நிலையில் தற்பொழுது டிவிஷன் வாக்கெடுப்பை மக்களவை செயலகமானது செய்து வருகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை அறிமுகம் செய்து மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் பேசிய நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு எதிர்க்கட்சிகள் சார்பாகவும் இன்று கருத்துக்களானது முன்வைக்கப்பட்டன. அரசியல் சாசனத்திற்கு எதிராக இந்த மசோதாவானது கொண்டு வரப்படுகிறது. மாநிலங்களுடைய அந்த கூட்டாட்சி நெறிமுறையை தகர்க்கும் வகையில் இந்த மசோதாக்கள் உள்ளது என்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை திமுக, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இன்று அந்த மசோதாவினுடைய அறிமுகத்தின் பொழுது கருத்துக்களை முன்வைத்தனர். அதனை அடுத்து தற்பொழுது இந்த மசோதாவினுடைய அறிமுகம் செல்லுமா செல்லாத என்பது தொடர்பான ஒரு வாக்கெடுப்பை தற்போது டிவிஷன் முறையில் மக்களவையில் தற்பொழுது நடைபெற்று வருவதை நம்மால் காட்சிகளில் பார்க்க முடிகிறது. அதன் பிறகு இந்த மசோதாவை விரிவான ஆலோசனைக்காக நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழுவிற்கு அனுப்புவதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்ற ஒரு கருத்தையும் மத்திய அரசு முன்வைத்துள்ள நிலையில் இந்த வாக்கெடுப்பிற்கு பிறகு மசோதா என்பது நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழு ஜேபிசி விசாரணைக்கு அனுப்பப்பட உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமாக டிவிஷன் வாக்கெடுப்பு என்பது அனைத்து உறுப்பினர்களுடைய வாக்குகள் எதற்கு அவர்கள் இந்த மசோதாவுடைய அறிமுகத்திற்கு ஆதரவாக பதிவு செய்கிறார்கள் அல்லது எதிராக பதிவு செய்கிறார்கள் என்பது தொடர்பான வாக்கெடுப்பு என்பது தற்பொழுது டிவிஷன் நடைமுறையில் அந்த ஒரு வாக்கெடுப்பு என்பது தற்பொழுது மக்களவையில் நடைபெற்று வருகிறது. நன்றி சுசித்ரா. கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.